அந்த கிராமத்துல ஒரு பெரிய மாடி வீடும் பக்கத்திலே ஒரு சின்ன ஓட்டு வீடும் இருந்தது. அந்த சின்ன வீட்டில் தான் மாம்பழங்கள் விற்கிற ராணி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு செல்வம்னு ஒரு மகன் இருந்தான். வழக்கம் போல காலையில வியாபாரத்துக்கு தயாராயிட்டு இருந்தாங்க. பொழுது விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, நம்ம வேற வியாபாரத்துக்கு போனோம். இந்த பையன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். இவன் எப்போ எந்திரிச்சு எப்போ வந்து பள்ளிக்கூடமும் போக மாட்டேங்கிறான். இவனை என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு செல்வத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. விடிஞ்சும் நல்லா தூங்குற செல்வத்தை எழுப்பலான்னு ராணி போனாங்க. பள்ளிக்கூடம் போடானா போகாம கொரட்டை விட்டு தூங்குறியா? இரு, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. டி செல்வம், எந்திரிடா. டேய், இப்ப எந்திரிக்கிறியா இல்ல தண்ணியை கோரி மூஞ்சில ஊத்துட்டுவான். மணி 8 எந்திரிடா. அம்மா கிட்ட அடி வாங்கினதும் செல்வம் எழுந்து உட்கார்ந்தா. அம்மா, என்னம்மா நீ 8 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுற? கொஞ்ச நேரம் தூங்க விடுமா. 11 மணிக்கு கோலி குண்டு மேட்ச் இருக்குது பக்கத்து தெருவில். நான் அப்போ எழுந்துக்கிறேன், தொந்தரவு பண்ணாம போமா. செல்வம் இப்படி சொன்ன உடனே ராணிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ இப்படியே பொறுப்பில்லாம பேசுடா. நான் படிக்கல, அதனால மாம்பழம் விற்கிறேன். நீயாவது நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போன்னு தானே உன்னை பள்ளிக்கூடம் போக சொல்றேன். உன் ஃப்ரெண்டு தானே லீனா, பக்கத்து வீட்டுல இருக்கிறா, தினமும் பள்ளிக்கூடம் போறா. அவ கூட சேர்ந்து ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற வழியை பாரு. கிளம்பு கிளம்பு. இப்படி ராணி சொன்ன எந்த நல்ல விஷயமும் செல்வத்தோட காதுல ஏறவே இல்லை. வழக்கம் போல ராணி தன்னோட மாம்பழ வியாபாரத்துக்கு காலையிலே கிளம்பி போனாங்க. மாம்பழம் வாங்குறீங்களா? மாம்பழம் கிலோ 50 ரூபா. பங்கனப்பள்ளி, நீலம், அல்போன்சா. மாம்பழம் மாம்பழம். அடடே ராணியா, எவ்வளவுமா மாம்பழம்? எனக்கு 2 கிலோ கொடு. நீயும் பாவம், இந்த வெயில்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாம்பழம் விற்கிற. உன் பிள்ளையும் பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிறான், பாவம்மா நீ. தன்னோட அம்மா வியாபாரத்துக்கு கிளம்பி போய் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா செல்வம் பொறுமையா எழுந்து வந்தான். அட லீனா, என்ன இந்த பக்கம்? நீ தான் எப்பவும் ஸ்கூலுக்கு போவியே. செல்வம், இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஸ்கூல்லே லீவு. நீ ஏன் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற? செல்வம், நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிக்கிறோம். நான் கூப்பிட்ட வரமாட்டியா? ஐயா, இங்க பாருலீனா, நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா என்ன பள்ளிக்கூடம் பார்க்கலாம் நீ கூப்பிட்டினா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும், பாத்துக்கோ அப்படின்னு லீனா கிட்ட ரொம்ப பிடிவாதமா சொல்லிட்டான் செல்வம். செல்வம், என்ன மாதிரி இல்ல உன்னோட வீட்டுல. உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு மாம்பழ வியாபாரம் பண்றாங்க. அவங்களுக்காவது நீ நல்லா படிக்க வேணாமா செல்வம்? லீனா சொன்ன எதையுமே செல்வம் பெருசா எடுத்துக்கல. மாம்பழ வியாபாரம் முடிஞ்சு செல்வத்தோட அம்மா சாயந்தரம் வீடு திரும்பினாங்க. தன்னோட அம்மா கஷ்டப்பட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றதெல்லாம் செல்வத்துக்கு தெரியல. ஊர் பசங்களோட சண்டை போட்டு எப்பவும் பொழுத வீணாக்கிட்டு இருந்தான். ஆனா ராணி வியாபாரத்துக்கும் போயிட்டு வந்து வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு சமைச்சு வச்சா சாப்பிட மட்டும் கரெக்டா வந்துடுவான். செல்வம், நான் தான் படிக்கல, அதனால இந்த மாம்பழ வியாபாரம் பண்றேன். நீ சின்ன பையன் தானே, ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போலாம்ல. மா, சாப்பிடும் போது இதுக்குமா பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுறீங்க? எனக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் செட் ஆகுதுமா. மா, என்ன விட்டுருமா. வழக்கம் போல செல்வம் அவங்க அம்மாவை மதிக்காம பேசினா. செல்வத்துக்கு எப்பவுமே லீனாவோட பெரிய பங்களா வீட பார்த்து ஒரு பொறாம இருந்துச்சு. அவனும் இதே மாதிரி பணக்காரனாகணும்னு ஆசைப்பட்டான். ராணி எப்பவும் போல வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா அன்னைக்கு ரொம்ப அசதியும் களைப்புமா இருந்தாங்க. செல்வம், அம்மாக்கு உடம்பு சரியில்லைப்பா. இன்னைக்கு மாம்பழ வியாபாரத்துக்கு நீயே போயிட்டு வரியாப்பா? எப்பவுமே கடினமா உழைக்கிற தன்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போனதை பார்த்த உடனே செல்வம் ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நானே போய் எல்லா மாம்பழத்தையும் வித்துட்டு வரேம்மா. அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு செல்வம் காலையில எழுந்த உடனே மாம்பழ வியாபாரத்துக்கு கிளம்பி போனான். மாம்பழம் மாம்பழம் வாங்குறீங்களா? அல்போன்சா இருக்கு, நீலம் இருக்கு, இப்படி வித்துட்டு போனான். ஆனா செல்வம் வித்த மாம்பழத்தை யாருமே வாங்கல. அதனால பக்கத்து ஊர்ல போய் வியாபாரம் பண்ணலான்னு ரொம்ப தூரம் நடந்து போனான். ரொம்ப தூரம் நடந்ததுனால செல்வத்துக்கு ரொம்ப அசதியாவும் களைப்பாவும் இருந்துச்சு. அதனால அப்படியே தூங்கிட்டான். தூங்கி முடிச்ச செல்வத்தோட கூடையில ஒரு மாம்பழம் கூட இல்ல. அத பார்த்துட்டு செல்வம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். என்னது இது? என்னோட கூடையில இருந்த ஒரு மாம்பழத்தை கூட காணோம். இது யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு செல்வம் ரொம்ப கவலையா யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ஒரு குரங்கு ஓடி வந்துச்சு. குரங்க பார்த்ததும் செல்வத்துக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏய் குரங்கு, நீ தான் என் மாம்பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டியா? உன்ன ஆமாப்பா, நான் தான் எடுத்து சாப்பிட்டேன். செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்ததுப்பா. இந்த பாரு குரங்கு, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் மாம்பழத்தெல்லாம் வித்துட்டு போய் தான் எங்க அம்மாவுக்கு மருந்தே வாங்கணும். மரியாதையா என் மாம்பழத்தெல்லாம் கொடுத்துட்றேன். ஏய் கொடுத்துறேன்ப்பா. நீ என்ன இவ்வளவு கோவக்காரனா இருக்கிற? அப்போ குரங்கு அவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுச்சு. நான் சாப்பிட்ட மாம்பழத்தை என்னால திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலா நான் ஒண்ணு தரேன். ஆனா நான் தர்ற அந்த பரிசு பொருளை நீ வீட்டுக்கு போய் தான் உன்னோட கூடையில பாக்கணும், சரியா? இப்படி குரங்கு சொன்னதும்
கூடைய தூக்கிட்டு செல்வம் வீட்டுக்கு நடந்து வந்தான். குரங்கு சொன்ன மாதிரியே வழிநடுக அந்த கூடைய அவன் எடுத்து கூட பார்க்கவே இல்லை. தன்னோட வீட்டுக்கு வந்த உடனே அந்த கூடைய எடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தான். அந்த கூடைக்குள்ள அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. கூடைக்குள்ள தக தகன்னு மின்னுற ஒரு தங்க மாம்பழத்தை அவன் பார்த்தான். அந்த மாம்பழம் அவனோட பேச ஆரம்பிச்சது. நான் ஒரு தங்க மாம்பழம், என்னை யாரு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நான் 3 வரங்கள் கொடுப்பேன். ஆனா அந்த 3 வரங்களுக்கு தவிர வேற எதுவுமே என்கிட்ட நீங்க கேட்க கூடாது அப்படின்னு செல்வத்துக்கிட்ட மாம்பழம் சொல்லுச்சு. அதை எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட ஓடி போனான். அம்மா அம்மா இங்க பாரு, என் கையில என்ன இருக்கு பாரு. என்ன செல்வம் இது அப்படின்னு ராணி கேட்டதும் காட்டுல குரங்கு பண்ண வேலையவும் தங்க மாம்பழம் பேசினதையும் சொன்னான். ராணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. செல்வம், இந்த தங்க மாம்பழம் எல்லாம் நமக்கு வேண்டாண்டா. அதுவும் இந்த மாம்பழம் ஏதோ பேசுதுன்னு வேற சொல்ற. இதுல ஏதோ மாயமோ மந்திரமோ இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு ஏண்டா இந்த வீண் வம்பெல்லாம், நம்ம உழைச்சு சாப்பிட்டா அதுவே நமக்கு போதும் செல்வம். ராணி இப்படி சொன்ன உடனே செல்வத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. ஆனா செல்வம் அவங்க அம்மா பேச்ச வழக்கம் போல கேட்கல. அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து என்ன வரம் கேட்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். செல்வம் தன்னோட முதல் வரத்தை கேட்கலான்னு முடிவு பண்ணினான். அவன் தனக்கு பக்கத்து வீட்டு லீனா மாதிரி பெரிய பங்களா வேணும் அப்படின்னு கேட்டான். அவன் தன்னோட வரத்தை கேட்ட அடுத்த நிமிஷம் பெரிய பங்களாவில இருந்தான். அட அட என்ன ஆச்சரியம், நான் ஒரு பெரிய பங்களாவில் இருக்கேனே. அந்த தங்க மாம்பழம் அவனுக்கு அவன் கேட்ட மாதிரி பெரிய பங்களா கொடுத்ததுனால செல்வத்துக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவன் துள்ளி குதிச்சான். ராணியும் பணக்கார தோற்றத்துக்கு மாறிட்டாங்க. மா பாத்தியம்மா, பாத்தியா அந்த தங்க மாம்பழத்தால பங்களா கிடைச்சிது, உனக்கு கூட பாரு கழுத்துல நகை எல்லாம் வந்துச்சு அப்படின்னு செல்வம் சந்தோஷப்பட்டாலும் ராணிக்கு சந்தோஷம் இல்ல. செல்வம், இதெல்லாம் என்ன மாயமாயிருக்கு, இதெல்லாம் வேண்டாம் செல்வம். அட என்னம்மா நீ, உன் புள்ள இந்த வயசுலயே பெரிய பங்களாலாம் வாங்கியிருக்கிற, உனக்கு கழுத்துல நகை எல்லாம் வாங்கி போட்டிருக்கிற, உனக்கு சந்தோஷமாவே இல்லையாமா? ஏமா இப்ப பார்த்தாலும் திட்டுற? தன்கிட்ட இப்படி பேசின தன்னோட மகனோடைய முட்டாள்தனத்தை நினைச்சு ராணிக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவனோட பேராசை ஒரு பெரிய ஆபத்தை கொடுக்கும்னு நினைச்சாங்க. தன் செல்வத்தை பார்க்க அவனுடைய தோழி லீனா அங்க வந்தா. செல்வம் என்னாச்சு, உங்களுடைய பழைய வீடு போய் பெரிய பங்களா வந்துருச்சே, என்ன உனக்கு பொறாமையா இருக்குதா? தெரியும் நீங்க எல்லாம் வகுத்திருச்சப்படுவீங்க. நான் பாத்தியா ஒரே செகண்ட்ல இவ்வளவு பெரிய பங்களாவை எங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன். பாத்தியா பாரு, உன்ன மாதிரி பொறாம போடுறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எனக்கு தேவையே இல்ல, ஓடி போயிரு. செல்வம் இப்படி லீனா மனசு புண்படும்படி பேசினதுனால லீனா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டா. செல்வம் எப்பவுமே அந்த தங்க மாம்பழத்தை கீழே கூட வைக்க மாட்டான். தாய் போகிற இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போவான். தூங்கும் போது கூட அதோட தான் தூங்கினான். செல்வம் இவ்வளவு பேராசை பிடிச்சவனா மாறிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். அவனை எப்படி திருத்துறதுன்னு யோசிச்சாங்க. ராணி இப்படி நினைச்சு கவலைப்படும் போது செல்வம் தான் 2வது வரம் கேட்கறதுக்கு தயாரானா. தங்க மாம்பழமே, எனக்கு பெரிய வீடு கொடுத்த மாதிரி நிறைய தங்க காசுகளும் எங்க அம்மா போட்டுக்கிறதுக்கு நிறைய நகைகளும் எனக்கு வேணும். அவன் கேட்ட மாதிரியே எல்லா தங்கமும் வந்துடுச்சு. திடீர்னு செல்வமும் ராணியும் பணக்காரங்களா ஆனதுனால ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. கேட்டியாடி மீனா, இந்த ராணிக்கு வந்த வாழ்க்கைய ஒரே நல்ல கோடீஸ்வரியா ஆயிட்டாடி. எப்படி இது நடந்துச்சுன்னே தெரியல. ஆமாப்பா முத்து, எப்படிப்பா அந்த பழ வைக்கிற ராணியும் பையனும் திடீர்னு பணக்காரங்களா ஆயிட்டாங்க? இப்படி ஊர் மக்கள் ராணிய பத்தி பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு திருடன் அவங்க பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தான். அந்த திருடன் ராணியோட வீட்டுல திருடலான்னு முடிவு செஞ்சான். ராணியும் செல்வமும் தூங்குன பிறகு அந்த ராத்திரியில அந்த திருடன் வந்து ஒரு பொட்டு காசு கூட இல்லாம எல்லாத்தையும் மூட்டை கட்டி திருடிட்டு எடுத்துட்டு போனான். ஏதோ சத்தம் கேட்டு அந்த பக்கம் வந்த ராணி திருடனை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. ஏய் யார் ராணி, ஏய் என் வீட்டுல என்ன திருடிட்டு போற, நில்லுங்க அப்படின்னு ராணி சொன்ன உடனே தன் கையில் வச்சிருந்த மூட்டையாலேயே ராணியை தாக்கிட்டு திருடன் ஓடி போயிட்டான். திருடன் தாக்குனதுனால ராணிக்கு சுயநிலவு இழந்து போச்சு. ரொம்ப படுத்த படுக்கையும் ஆயிட்டாங்க. அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரே நாள்ல செல்வம் தன்னுடைய பணம் நகை எல்லாத்தையும் இழந்த மாதிரி தன்னோட அம்மாவுடைய உடல்நிலையும் மோசமாகறதுக்கு காரணமாயிட்டான். எவ்வளவு சீக்கிரம் பணக்காரன் ஆனானோ அவ்வளவு சீக்கிரம் மீண்டும் பழையபடி ஏழ்மை நிலைக்கு வந்துட்டான். நான் செய்த தவறை எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டான். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் பாக்கி இருந்துச்சு. அந்த ஒரு வாரத்துல தன்னோட அம்மாவை மீட்டு கொண்டு வரணுமா இல்ல தான் இழந்த பணமும் செல்வத்தையும் திரும்ப பெறணுமான்னு செல்வம் யோசிச்சான். இப்போ செல்வம் புத்திசாலித்தனமா தன்னோட 3வது வரத்தை கேட்டான். அங்க மாம்பழமே, எனக்கு என்னோட அம்மா திரும்ப வேணும், எனக்கு என்னோட பழைய வீடு தான் வேணும். செல்வம் தன்னோட 3வது வரத்தை கேட்ட அடுத்த வினாடி செல்வத்துக்கு அவனோட பழைய வீடு கிடைச்சது.
தன்னோட பழைய நிலைமைக்கு திரும்பின செல்வம் அம்மாவை பார்க்க ஆசையா சந்தோஷமா ஓடினா. செல்வம், இப்போ உனக்கு உண்மையான சந்தோஷம் எதுன்னு புரியுதா? காசும் பணமும் சந்தோஷம் இல்ல செல்வம். யாரு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களோ அவங்கதான் உண்மையிலே பணக்காரங்க. அப்படி பார்த்தா நீயும் நானும் தான் கோடீஸ்வரங்க. இப்போ செல்வம் தன்னோட தவற உணர்ந்துட்டான். வழக்கம் போல ராணி தன்னோட மாம்பழ வியாபாரத்துக்கு கிளம்பி போனாங்க. ஆனா வழக்கத்துக்கு மாறா செல்வமும் அவனோட தோழி லீனாவும் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. அந்த மாய மாம்பழம் செல்வத்தோட வாழ்க்கையே மாத்திடுச்சு.